போயிருந்தோம். செப்பல் டே ஆயிடுச்சு. டே 12 இந்த டீ கடையிலலாம் வந்து 2 ரூபாய் சமோசான்னு கொடுப்பாங்க, வெங்காயம் போட்டது. இந்த மாதிரி எனக்கு ஷீட் வந்து கிடச்சிருக்கு. ஹோம்மேட் சமோசா அண்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக அப்படியே காலியும் ஆயிடுச்சு. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம குட்டி ஒரு ஹால் வீடியோ பார்த்துடலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜூடியோக்கு போயிருந்தோம். ஜூடியோவில் வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஜூடியோவில் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக கலெக்ஷன்ஸ் இல்லை. மேபி மாலில் கோயம்புத்தூரில் இல்லையோ என்னமோ தெரில எனக்கு. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜூடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஓகேவாக இருந்தது கலெக்ஷன்ஸ். அண்ட் ரேட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் வந்து இருந்தது கலெக்ஷன்ஸ், பட் ரொம்ப ஓஹோன்னு இல்லை. பையனுக்கு வந்து 2 டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தோம். அது வந்து 179 நல்லா இருந்தது. 179க்கு வந்து டிஷர்ட்ஸ் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்று அண்ட் இந்த மாதிரி ஒன்று எடுத்திருந்தது. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து ஒரு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இந்த ஒரு ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ் அவளுக்கு எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டாப்பும் ஒரு ஷார்ட்ஸும் மாதிரி. இது டாப்ஸு அண்ட் இதுக்கு கீழே வந்து ஷார்ட்ஸ். இது மிக்ஸ் அண்ட் மேட்சில் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து இது 200. இந்த ஷார்ட்ஸ் 200 அண்ட் இந்த டாப் வந்து 400 அண்ட் இது செட்டாகவே 500. நான் சொன்ன மாதிரி வந்து நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக செப்பல் டே ஆயிடுச்சு. ஸோ செப்பல்ஸ் தான் வந்து நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஜூடியோலுமே வந்து நான் எனக்கு ஒரு ஷூ எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஷூ. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒயிட் கலர் ஷூ வாங்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ அதனால வந்து ஒயிட் கலர் ஷூ வந்து அங்கே வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்ப நாமினல் ப்ரைஸ் 400 ருபீஸ் தான். சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா பையனுக்கு ஒரு ஷூ, பொண்ணுக்கு ஒரு ஷூ. எனக்கு ஒரு ஷூ வாங்கிட்டேன். ஒரு பாலிஷு நான் போட்டுருந்தேன் ஷூக்கு. எதுக்குன்னா எனக்கு ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடாதுன்னு இங்கே பாலிஷ் போட்டுருந்தேன். டார்க்காக இருக்கு பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை மார்வல் ஷூ வாங்கணும்னு. அதுதான் நான் மார்வல் ஷூ ஸ்பைடர்மேன் ஷூ வாங்கினேன். யார் வாங்கி கொடுத்தா? நீயா வாங்கினேன்? பாட்டி தான் வாங்கி கொடுத்தா. என்னோட அப்பா அம்மா வந்து எப்போ நாங்கள் இங்கே வந்தாலுமே பையனுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பொண்ணும் இருக்கிறதுனால பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது ஒன்று வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சௌமியாவுக்கு வந்து ஒரு ஷூ, அவளுக்கும் அதே மாதிரி மார்வல் ஷூ வந்து அவளுக்கு குட்டியானு வாங்கிச்சு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து கம்மி தான். இது வந்து ஒரு 600 சம்திங். அவனோடதுமே வந்து ஒரு 600 சம்திங் தான் இருந்தது ஷூஸு. அப்புறம் இவனுக்கு ஒரு செப்பலும் வாங்கிச்சு. மார்வல் செப்பல். எனக்கும் மார்வல் செப்பல் தான். மார்வல் செப்பல் இது வந்து இதுவும் 400 சம்திங் தான் இந்த ரேட்டு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு செப்பல் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக துபாய் போயிருந்த போது ஸ்கெச்சஸில் வந்து செப்பல் அங்கே வாங்கியிருந்தேன். அதை வந்து சென்னை வந்ததுக்கப்புறமா யூஸ்வலி நாயெல்லாம் மேலே மொட்டை மாடிக்கெலாம் வராது. பட் ஆனால் வந்து என்னமோ தெரில மொட்டை மாடிக்கு வந்து என் செப்பலை வந்து எடுத்துகிட்டு போய் அதை ஒரு நாளைக்கு வந்து ஒரு செப்பல் எடுத்துகிட்டு போய் கடிச்சு கொதறி எல்லாம் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் திரும்ப வந்து இன்னொரு செப்பல் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி பண்ணி ஸோ அந்த செப்பல் வந்து அதுலேயே ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாய் வரவே இல்லை. ஆனால் ஸோ அது என்னமோ தெரில, அதனால அந்த செப்பல் போயிடுச்சு. அதுலேருந்து நான் செப்பல் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம். ஸோ நானும் 2 தடவை ஸ்கெச்சஸ் போய் பார்த்துட்டேன். கலெக்ஷன்ஸ் அதிகமாக இல்லவே இல்லை. அதனால நான் அங்கே வாங்கலை. நேத்திக்கு வந்து மோச்சியில் போயிட்டு அங்கே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செப்பல் கிடச்சிது. ஸோ அதனால வாங்கிட்டேன். இதுதான் அந்த செப்பல். இது ஸ்கெச்சஸ் இல்லை, இது வந்து மோச்சி பிராண்டில். இது நல்லா சாஃப்டாக இருந்தது. ஆமாம், நான் துபாயில் ஆக்சுவலி இதே மாதிரி தான் வாங்கினேன். இந்த மாடலில் தான் வந்து. ஆனால் அதோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அந்த கலர் கிடைக்கல அதுக்கப்புறம். இதுவும் நல்ல சாஃப்டாக இருக்கு. 2000 சம்திங், 2300 சம்திங். இது ரெண்டுமே மார்வல் பார்த்தீங்களா. இதுவும் ஸ்பைடர்மேன், இதுவும் ஸ்பைடர்மேன் மார்வல். தென் ஒரு செப்பல் ஷூ. எல்லாமே என்னோட ஷூ ஒயிட் கலர் ஷூ வந்து மட்டும் ஜூடியோவில் வாங்கினது. மற்றது எல்லாமே வந்து இவனோட செப்பல், சௌமியாவோட ஷூஸ், அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஷூ வாங்குச்சு. ஸோ அது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் ஃபுட்வேரில் தான் வந்து வாங்கினது.
அண்ட் அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாமே அந்த மாதிரிலாம் வந்து 40% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஷூ வாங்குறதுக்கு. ஸோ அதில் வந்து இது இந்த ஒரு ஷூ வந்து அப்பா வாங்கியிருந்தாங்க. அப்பாவுக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. என்னோட அப்பா அதுதான் சொல்கிறேன் நானும். ஸோ என்னோட அப்பாவுக்கு வந்து இது வாங்கியிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒரு ஷூ ஆக்சுவலி வாங்கியிருக்கு. பட் ஆனால் வந்து அது சர்ப்ரைஸாக அவருக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லலை. அதனால இப்போ அதை காட்ட போகிறது இல்லை. ஸோ இதுதான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணினது எல்லாமே. அப்பாவோடது காட்டக்கூடாதுன்னு இப்போ தானே சொன்னேன், அப்புறமா காட்டலாம். இது எல்லாமே வந்து 40% டிஸ்கவுண்ட் இருந்தது. இந்த ரீபுக் பிராண்ட், பூமா பிராண்ட், இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் ஷூஸில். அது எல்லாமே வந்து 40% டிஸ்கவுண்ட். ஸோ அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு ஷூவும் அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஒரு பூமா பிராண்ட் ஒரு ஷூ எடுத்திருந்தது. அவரோட பர்த்டே, அனிவர்சரி எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறமா உங்களுக்கு அதை காட்டுறேன் நான். அண்ட் இதுதான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணினது. அண்ட் இதுதான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிது. அடுத்த செகண்ட் போய் ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்லியாச்சு. அம்மாவோட செப்பல் வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அம்மாவுக்கு வந்து ஸ்கெச்சஸில் வந்து செப்பல் வாங்கியிருந்தோம். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குது. ஸோ அதனால அம்மா வாக்கிங்லாம் போகும்போது கால் வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நல்ல ஒரு செப்பல் வாங்கியிருக்கோம். ஸ்கெச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஃபிட் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு டைப். ஸோ அந்த டைப் தான் வந்து அம்மா வாங்கியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 6000 கிட்டக்க. பட் ஆனால் வந்து அம்மாக்கெல்லாம் இது வர்த். ஏன்னா வந்து கால்லாம் இந்த ஸ்டேஜ்லலாம் வலிக்கும் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு செப்பல் வந்து அம்மாவுக்கு வாங்கியிருக்காங்க. ஹலோ, இன்னைக்கு வந்து டே 12. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்சா பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக வந்து நானும் நினச்சிட்டே இருந்தேன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே பண்ண போகிறோம். சம்சா அந்த இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த டீ கடையிலலாம் வந்து 2 ரூபாய் சம்சான்னு ஒன்று கொடுப்பாங்க, வெங்காயம் போட்டது. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். சம்சா ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் வீட்லேயே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 கப்பு மைதா மாவும் 1 கப்பு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பும் கலந்து இது நல்லா மாவு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பிசைய போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சைடில் வந்து நான் மசாலா ஸ்டஃபிங்க்கு வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்டஃபிங்க்கு 2 வெங்காயம் எடுத்துக்க போகிறேன். அது கூட கொஞ்சமாக அவல், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா வந்து பீஸ் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மாவில் கொஞ்சம் நல்லா பரட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்க போகிறோம். இது காயக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு கிளாத் வச்சு மூடிக்க போகிறேன். அண்ட் இங்கே சைடில் வந்துட்டு டொமேட்டோ சாஸ்க்காக வந்து நான் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃபிங்காக இங்கேயே வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இப்போதைக்கு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சமோசா ஷீட் ரெடி பண்ணதுக்கப்புறமா அது பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து 4 வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 4த்தையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்துட்டு ஃபுல்லாக இட போகிறேன். இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய மாவு போட போகிறோம். ஏன்னா நீங்கள் எண்ணெய் மாவு போட்டால் தான் வந்து அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும், ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் வந்து வரும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் வந்து நம்ம மாவு போட போகிறோம். இந்த மாவு போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இப்போ இன்னொரு ஷீட் இந்த மாதிரி நம்ம வச்சிட போகிறோம். வச்சுட்டு அதே மாதிரி திரும்ப எண்ணெய் போட்டுட்டு திரும்ப வந்து கொஞ்சமாக மாவு, இப்போ அதே மாதிரி அடுத்த 2 ஷீட்டையும் வச்சு பெருசாக நல்லா எடுத்துக்க போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுப்பில் வந்து அதாவது இந்த தோசைக்கல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரு சைடு நல்லா வச்சுட்டு 20 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட் கூட ஆகலாம். நல்லா சூடு திருப்பி திருப்பி வச்சுட்டே இருங்க. சூடு எல்லா சைடுமே வந்து நல்லா சூடாகணும். அண்ட் அதே மாதிரி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதே மாதிரி அந்த சைடுமே எல்லா சைடுமே கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயராக வந்து நமக்கு எடுக்க வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மட்டும் நம்ம கட் பண்ணி ஒரு ஷேப்பாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு 3 லேயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதை 3ஆக போட்டேன்னா எனக்கு அவ்வளோ இது கிடைக்காது. ஸோ நான் வந்து 2ஆக போட்டேன்னா எனக்கு வந்து சமோசா பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நான் அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஷீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ஷீட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 ஷீட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை நிறைய பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஈஸியாக, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு லேயர் மட்டும் எடுத்து நான் வந்து ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்டஃபிங்க்கு நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் வெங்காயம், அதில் கொஞ்சமாக அவல், 2 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவல், அதுக்கப்புறம் நம்ம இந்த சமோசா ஷீட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஓரத்துலாம் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு எடுத்து அதை கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதில் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசால், தேவையான உப்பு, கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளோட சமோசா ஷீட்ஸுமே ரெடியாக இருக்குது அண்ட் ஸ்டஃபிங்குமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் சமோசா ஷீட்குள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். வந்து சமோசாக்கு எல்லாமே ஃபில்லிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு வானிலையில் சாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தக்காளி வேக வச்சுட்டேன். அதை தோல் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி அதை வந்து இப்போ வானிலை விட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இவ்வளோ தான் இருந்தது இன்றைக்கி. ஸோ அதனால இருக்கிற தக்காளி வச்சு தான் வந்து சாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரப்போ ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டிலே நீங்கள் சாஸ் பண்ணிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பாயில் ஆகி வர ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான சுட சுட சமோசா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. டீ கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கு. பண்றோம்ல அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்றேன். உப்பு நம்ம கரெக்டா போட்டிருக்கோம்னா நடுவுல கொதி வரும். உப்பு நம்ம கம்மியா போட்டிருக்கோம்னா ஓரத்துல கொதி வரும். ஓஹோ, நடுவுல கொதி வந்ததுன்னா உப்பு கரெக்டா இருக்கு. டிப் ஆஃப் தி டே, உப்புமாக்கு வந்து போட்டது வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு டிப். செம்மையா இருக்குல்ல? ஹோம்மேட் சமோசா அண்ட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடியாக அப்படியே காலியும் ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன், கஷ்டம்தான். பட் கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஆனால் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அந்த மாவு பிசைஞ்சு அந்த ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் ஓகே. ஆனால் அதை நம்ம ஷீட் போட்டு அந்த ஷீட்டில் ரோல் பண்ணி அதை பொரிக்கிறது அதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். பட் என்னைக்காச்சும் ஒரு தடவை நம்ம வீட்டிலே